Hello guys, welcome back to Grasp Wisdom. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது exercise 9.1 உடைய 11th question. A tower stands vertically on a bank of a canal from a point on the other bank directly opposite of the tower. The angle of elevation of the top of the tower is 60 degree from another point 20 meter away from this point on the line joining this point to the foot of the tower. And the elevation of the angle of the top of the tower is 30 degree. Find the height of the tower and the width of the canal. ஸோ நமக்கு வந்து இங்கே ஒரு டவர் இருக்குது. இந்த டவர்லேருந்து ஆப்போசிட்டில் வந்து பார்க்கும்போது எனக்கு 60 டிகிரி எலிவேஷன் கிடைக்கிது. ஸோ இட் மீன்ஸ் தட் பிசி வந்து என்னோட வித் ஆஃப் த கேனல் அண்ட் லென்த்து வந்து எனக்கு ஏபி. ஸோ நம்ம ஃபைன் பண்ண வந்து லென்த்தும் வித்தும் தான். ஸோ லென்த் ஏபி ஃபைன் பண்ணும் அண்ட் வித்துக்கு வந்து பிசி நான் ஃபைன் பண்ணும். ஸோ 20 மீட்டர் அவேல வந்து நின்று பார்க்கும்போது என்னோட டாப் ஆஃப் த டவர் எலிவேஷன் வந்து 30 டிகிரின்னு இருக்குது. ஸோ நான் ஃபைன் பண்ணது என்னென்னா ஏபி அண்ட் பிசி மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கிவன்ஸ் நான் எழுதிக்கிறேன். என்னோட கிவன் வந்து ஏபி, அதாவது ஹைட் ஆஃப் த டவர், அண்ட் we have two angles. So this is my diagram, 30 degree and this is 60 degree, A, B, C, D. ஸோ நான் ஃபைன் பண்ணது ஏபி அண்ட் பிசி. ஸோ ஹைட் வந்து எனக்கு ஏபி அண்ட் 20 மீட்டர் அவேன்னு சொன்னாங்க. ஸோ டிசி இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர். ஸோ இது வந்து எனக்கு 20 மீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபைன் பண்ண வேண்டியது ட்ரையாங்கிள் வந்து என்னென்னா ஏசிபி. இந்த ட்ரையாங்கிள் ஃபைன் பண்ணுறேன். ஸோ ட்ரையாங்கிள் ஏசிபி. ஸோ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து எனக்கு ஏபி டிவைடட் பை பிசி என்னோட அட்ஜசன்ட். ஸோ tan 60 வந்து எனக்கு √3. ஸோ √3 பிசி இஸ் ஈக்குவல் டு ஏபி. So AB is equal to √3 BC and this is my first equation. Side la next triangle ku pandren. Next வந்து எனக்கு triangle ADB. So ADB tan 30 degree is equal to AB வந்து என்னுடைய opposite and adjacent வந்து எனக்கு DB. So tan 30 வந்து எனக்கு 1/√3 which is equal to AB by DB. So AB நான் சால்வ் பண்ணும்போது I will have BD by √3. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே எனக்கு ஏபி இருக்குது. ஸோ ரெண்டு ஏபியுமே நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் 1 and 2 √3 BC is equal to BD by √3. ஸோ √3 எனக்கு இந்த சைடு வரும்போது ரெண்டுமே எனக்கு 3 ஆகிடும். ஸோ 3 BC is equal to BD. அண்ட் பிடி. ஸோ பிடி வந்து எனக்கு இந்த ஃபுல் லென்த்து கீழே கிரவுண்டில் இது டி அண்ட் திஸ் இஸ் சி அண்ட் திஸ் இஸ் பின்னு இருக்குது. ஸோ பிடினா எனக்கு ஃபுல் லென்த்து. ஸோ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி எழுதலாம்னா டிசி ப்ளஸ் சிபின்னு எழுதலாம். ஸோ 3 பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி ப்ளஸ் பிசி. ஸோ 3 பிசி மைனஸ் இந்த பிசி நம்ம கொண்டு வந்துடுறேன். ஸோ மைனஸ் பிசி ஆகிடும் விச் இஸ் ஈக்குவல் டு சிடி மட்டும் இருக்கும். ஸோ 2 பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி அண்ட் சிடியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க 20 மீட்டர்னு. So CD 20. அப்போ BC is equal to 20/2. So BC is equal to 10 meter. So the width of the canal வந்து 10 meter. So now from 1, அதாவது AB is equal to √3 BC லேருந்து நம்ம ஹைட் கண்டுபிடிக்கிறேன். AB is equal to √3 BC ஓட வேல்யூ வந்து எனக்கு 10. So into 10. So AB is equal to 10√3 meter. ஸோ என்னுடைய ஹைட் ஆஃப் த டவர் வந்து எனக்கு 10√3 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 12th கொஷின். ஃப்ரம் த டாப் ஆஃப் அ 7 மீட்டர் ஹை பில்டிங் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் அ கேபிள் டவர் இஸ் 60 டிகிரி அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ஃபுட் இஸ் 45 டிகிரி. டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் த டவர். ஸோ வந்து இது என்னோடய டவர் 7 மீட்டர் அண்ட் எனக்கு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு டவர் இருக்குது. இதோட பில்டிங் 7 மீட்டர். ஸோ திஸ் இஸ் மை கிரவுண்ட் அண்ட் ஸோ அப்போ இது வந்து எனக்கு பில்டிங் வந்து 7 மீட்டர்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஹைட்டும் எனக்கு 7 மீட்டர் தான். ஸோ திஸ் வில் பி ஆல்சோ 7 மீட்டர். ரிமைனிங் படத்தை நம்ம வந்து டவர் ஃபைன் பண்ணணும். அண்ட் ஃப்ரம் டாப்லேருந்து எனக்கு பார்க்கும்போது த எலிவேஷன் இஸ் 60 டிகிரி அண்ட் டிப்ரெஷன் மேலேருந்து பார்க்கும்போது ஃபுட் ஆஃப் த டவர்லேருந்து எனக்கு 45 டிகிரி. ஸோ ஆங்கிள் 45 டிகிரி. ஸோ எனக்கு வந்து இந்த ஆங்கிளும் எனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். திஸ் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு திஸ் ஆங்கிள். ஸோ இதுவும் எனக்கு 45 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணுறேன் ABCDE. ஸோ இப்போ நான் ஃபைன் பண்ணிய பார்ட் வந்து ED. ஸோ நம்ம கிவன் வந்து AB இஸ் ஈக்குவல் டு CD இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர். ரெண்டுமே 7 மீட்டர் தான். தென் ஆங்கிள் EAD இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி அண்ட் ஆங்கிள் ACB இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்ட்டு மட்டும் எடுக்கிறேன். இந்த பார்ட்டை எடுத்து tan 45க்கு பண்ணுறேன். ஸோ tan 45 டிகிரி. ஸோ tan 45னா எனக்கு ஆப்போசிட் வந்து ஏபி டிவைடட் பை எனக்கு பிசி. ஸோ ஏபி வந்து எனக்கு 7 டிவைடட் பை பிசி வேல்யூ வந்து எனக்கு தெரியாது. ஸோ நான் பிசி நான் அப்படியே வச்சுக்கிறேன். tan 45 வந்து 1. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு எனக்கு 7 மீட்டர். ஸோ இப்போ நான் கீழே வந்து கிரவுண்டோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் 7 மீட்டர்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிசி இஸ் ஈக்குவல் டு ஏடின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பிகாஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏடி. வைனா எனக்கு இதுவும் இந்த லைனுக்கு எனக்கு பேரலாக இருக்கிறதுனால எனக்கு ஏடி வில் பி ஈக்குவல் டு பிசி. ஸோ அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு ஏடி. அப்போ வந்து எனக்கு ஏடியோட வேல்யூ வந்து 7 மீட்டர். ஸோ அப்போ நெக்ஸ்ட் நான் வந்து எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்னா இந்த மேலக்க ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கிறேன். விச் இஸ் இடி அண்ட் ஏ அது 60 டிகிரி. ஸோ ஏடி இது வந்து எனக்கு 7 மீட்டர் அண்ட் இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ. ஸோ நான் இப்போ வந்து tan ஆங்கிள் ஏல இருக்கிறதுனால tan ஏன்னு எடுக்கிறேன் அண்ட் ஆப்போசிட் பை adjacent. ஸோ tan ஏ வந்து எனக்கு tan 60 டிகிரி which is equal to opposite வந்து எனக்கு ED divided by AD which is equal to ED வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ண வேண்டியது divided by AD வந்து 7. tan 60 வந்து எனக்கு √3. ஸோ 7√3 is equal to ED. ஸோ EDயோட வேல்யூ வந்து 7√3 மீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் த டவர் நமக்கு ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. ஹைட் ஆஃப் த டவர் வந்து which is equal to full EC. ஸோ இது ஃபுல்லாகவே எனக்கு டவருடைய ஹைட்னா எனக்கு வந்து ஸ்ப்ளிட்டாக இருந்தது இடி அண்ட் திஸ் இஸ் சி. இப்படி ஸ்ப்ளிட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபுல் ஈசியோட வேல்யூ அதை எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா இடி ப்ளஸ் டிசின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு இடி ப்ளஸ் டிசி. ஸோ எனக்கு இடியோட வேல்யூ வந்து 7√3 ப்ளஸ் டிசியோட வேல்யூ வந்து எனக்கு 7. ஸோ 7 காமனாக எடுக்கும் போது √3 + 1. ஸோ என்னோட ஹைட் ஆஃப் த டவர் வந்து 7 × √3 + 1 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் 13th கொஷின். As observed from the top of a 75-meter high lighthouse from the sea level, the angles of depression of two seas are 30 degree and 45 degree. If one ship is exactly behind the other on the same side of the lighthouse, find the distance between the two ships. So நம்ம கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது அண்ட் திஸ் இஸ் மை sea. ஸோ இதனோட sea எனக்கு ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, எனக்கு இங்கே ஒரு ஷிப் இருக்குது, நீங்கள் இங்கே ஒரு ஷிப் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்கிறது என்னன்னா 75 மீட்டர் எனக்கு வந்து ஹைட். ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் வந்து எனக்கு 75 மீட்டர். ஸோ லைட் ஹவுஸ்லேருந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஷிப் அண்ட் செகண்ட் ஷிப் பார்க்கும்போது என்னோட டிப்ரெஷன் எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 30 டிகிரி அண்ட் 45 டிகிரின்னு சொல்கிறாங்க. ஸோ டிப்ரெஷனால் என்னால் இங்கே மார்க் பண்ண டிப்ரெஷனால் ஸோ எனக்கு நான் இமேஜினரியாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷிப்போட இது வந்து எனக்கு 45 டிகிரி அண்ட் செகண்ட் ஷிப்போடது எனக்கு 30 டிகிரி. ஸோ பிகாஸ் நம்ம வந்து டிப்ரெஷனால் நம்ம இப்படி தான் எழுத முடியும். நமக்கு எலிவேஷனாக நம்ம கீழே இந்த மாதிரி எழுதலாம், மேலேருந்து கீழே பார்க்குறான்ட்டு. ஸோ டிப்ரெஷன்னா எனக்கு வந்து மேலே நிற்கும் போது எனக்கு இந்த டுவர்ட்ஸ் இப்படி தான் போகும். ஸோ நான் இங்கே ஒரு இமேஜ் லைன் வரைஞ்சேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஷிப்போடது 45 டிகிரி அண்ட் செகண்ட் வந்து 30 டிகிரி. ஸோ அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ன்ற தியரம் பிரகாரம் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த டிகிரி இது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே எனக்கு 45 டிகிரி அண்ட் திஸ் 30 வில் பி alternatively equal to this side. ஸோ இங்கே வந்து எனக்கு 30 டிகிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை டயக்ராம். ஸோ நான் ஃபைண்ட் பண்ண வேண்டியது given வந்து ஃபர்ஸ்ட் AD is equal to 75 மீட்டர். ஸோ நான் ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ். ஸோ இந்த ஷிப்புக்கும் இந்த ஷிப்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ AD is equal to 75. ஸோ ABC. ஸோ AD is equal to 75 மீட்டர். ஸோ எனக்கு ஆங்கிள் வந்து 45 டிகிரி அண்ட் 30 டிகிரி இருக்குது. ஸோ வந்து எனக்கு இது நான் P மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ PA will be எனக்கு parallel to BD. சின்ஸ் தே ஆர் பேரலல்னால தான் எனக்கு வந்து இந்த அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் அல்டர்னேட்டிவ் ஆங்கிள் எழுதிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து tan C. ஸோ tan C அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளுக்கு எடுக்கிறேன். ஸோ tan C எடுக்கும் போது என்னுடைய ஆப்போசிட் வந்து எனக்கு AD என்னுடைய adjacent வந்து எனக்கு CD. ஸோ which is equal to ADயோட வேல்யூ வந்து எனக்கு 75 மீட்டர், CD வந்து எனக்கு தெரியாது அண்ட் tan C 45 டிகிரி. ஸோ tan 45 டிகிரி டிவைடட் பை NCD அண்ட் tan 45 வந்து எனக்கு 1 which is equal to 75 divided by CD. ஸோ CDயோட வேல்யூ எனக்கு வந்து 75 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து tan Bயோட ஆங்கிள் வச்சு நான் tan Bக்கு நான் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ which is equal to ஆப்போசிட் வந்து எனக்கு AD டிவைடட் பை BD. ஸோ tan 30 டிகிரி வரும் எனக்கு. ஸோ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ADயோட வேல்யூ வந்து எனக்கு 75 மீட்டர், BDயோட வேல்யூ வந்து எனக்கு தெரியாது. ஸோ BD. ஸோ tan 30 வந்து எனக்கு 1/√3 இஸ் ஈக்குவல் டு 75 டிவைடட் பை BD. ஸோ எனக்கு BDயோட வேல்யூ வந்து
75√3 மீட்டர். ஸோ இதான் என்னோடய சி லெவல்னால் எனக்கு பிசிடின்னு இருந்துச்சு. ஸோ பிடி இந்த ஃபுல் வேல்யூ வந்து எனக்கு 75√3 மீட்டர் அண்ட் சிடி மட்டும் எனக்கு 75 மீட்டர். ஸோ நான் இப்போ இந்த இதை வச்சு இதையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு பிசியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிடி. ஸோ இந்த ஃபுல் டேர்ம் வந்து இது ரெண்டுத்தையும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ பிடி வந்து எனக்கு 75√3 இஸ் ஈக்குவல் டு பிசி வந்து எனக்கு தெரியாது. ஸோ பிசி ப்ளஸ் சிடி வந்து எனக்கு 75. ஸோ பிசி மட்டும் எனக்கு தேவைன்றதுனால 75√3 இந்த பக்கம் 75 மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 75. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு 75 இன்ட்டு √3 minus 1. ஸோ 75 காமனாக எடுக்கும் போது எனக்கு √3 minus 1 மட்டும் இருக்கும். ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு 75√3 minus 1 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப் வந்து எனக்கு 75√3 minus 1 மீட்டர். தேங்க்யூ.